எல்லாருக்கும் வணக்கம். டவுனா? ஓகே, இப்போ கேட்குதா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் சார், ரஜன் சார், பேரரசு சார், எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் மீடியாஸ். ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தான், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்க. ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமாட இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டில் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளாகவே இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு. போன வாரம் தமிழ் பெண்ணா புடவையில் ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்லா தமிழ் பேசுகிற, இதுக்கு இடையில் ஆங்கிலத்தை ஏன் உள்ள சொருகிற? தமிழ் பேசு, தேவையான 1-2 ஆங்கிலம் பேசலாம், தப்பில்லை. நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம். அதனால் இன்றைக்கி ஏறக்குறைய 90-90% தமிழ்லே பேசியிருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகாக இருப்பேன். தமிழ் மகளாக, அழகிய மகளாக இருப்பேன். இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீச் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்கார், அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்கள் உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். ஏன்னா உருவம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார். அதுதான் உருவமாக இருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதில் இன்னொரு பெருமை என்னென்னா, இவங்க கேரளாவிலேருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரே ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுறீங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகாக பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுகிறதா மன்னிச்சுக்கன்னு கேட்டது. கடைசியில் நன்றி சொன்னேன், அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகாக பேசுகிறேன். ப்ரொடியூசரில், மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஸ்டண்ட்டு நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமாக கேரளா கூட்டு போய் படத்தை அழகாக ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல ஒட்டிட்டுனா இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதை போல இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள்
அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் உயரிக்கொண்டே போகிறான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க 3வது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே 3வது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனால் திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழையாக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான் ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்தியாவில் அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுறவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களும் உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார், அவர் உலக மகானானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகளெல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே உலக தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம். அதுதான் மனித பிறவி. இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேருங்க அண்ணா சொன்னார், தென்னாட்டு
மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர் தான் உலக நடிகர், அப்புறம் தான் பிராண்டோலாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது. பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு, 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதும்போதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சாந்தி லீஸா இல்லை நான் இல்லை தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்லை இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியாக இருந்தா, முறை சரியாக இருந்தா, நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணாங்க? ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுனா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம், இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தா யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க புள்ள அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும். இது ரீச் ஆகும். தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள். தமிழர்கள் நம்பி அவர்களை கைவிட மாட்டார்கள். ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், நடிகர் நிஜாம், ஸ்டண்ட் நடிகர், டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது, மக்கள் விரும்புகிறார்கள். பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் 6 மாதத்தில் பார்த்தா காணாமல் போயிடுச்சு. சின்ன படங்கள் 10-15 படங்கள் இந்த ஆண்டிலே சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது.
ஆக படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரியுது, மக்கள் முடிவு பண்ணுறான். அதனால் இந்த ரிலீஸ் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். எங்கள் பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க. ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க, ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கப்பா, ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா, நல்ல சாப்பாடுப்பா. எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும். சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை, காரம் இல்லை, குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குப்பா, அந்த ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை, மாற்றிக்க சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதி படித்து ஆச்சரியப்பட்டேன். அதே போல் என் சகோதரர்களே, நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க. குறை எழுதலாம், குறை எழுதணும், அதை குறைவாக எழுதும். அதுவும் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம், பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க. நன்றி, வணக்கம். நம்மளை வேண்டாம் வருப்பா, டேரக்டர் பேரஸ் வந்து பேச சொல்கிறேன். காலைல கேட்டாங்க அவர்கிட்ட வந்து, நந்தினி கேட்டாங்க ராஜன் சார்கிட்ட, சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம்ட்டு. எனக்கு அப்போ தெரில, இப்போ தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சேலட்டு வந்தாங்களாம், அழகிய தமிழ் மகளாம், ஆங்கிலம் கலந்த தமிழை ரசித்தாராம். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும். ஆங்கர் வந்து எப்போ சேலட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ட்டில் வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளோ தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? வந்து நீ புரிஞ்சில, இதான் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுமே. ஓகே, இது செல்ல கூட்டலாம் பண்ணக்கூடாது. இப்போலாம் அப்பா தான் ட்ரெண்டு. ஓகே, ஆனால் நீங்கள் அப்பா, இனிமேல் உங்களுக்கு நன்றி, நீங்கள் அப்பா தான். ஓகே, எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது. நந்தினிக்கு அப்பா நீங்கள். நம்மளால் முடிஞ்ச நல்லா இளையராஜா சாங்கை வந்து, இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம பாடுற சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, காரில் போகும்போது சரி, அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டார். அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் என்ன பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நாங்கள் பாட முடியல. நாங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த பாட்டை யாருமே முன்னே கேளுங்க, யாரும் என் பாட்டை திருப்பி பாடான்னு சொல்லுங்கள். இதை படத்தில் பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர, இது என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள், இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம். அதனால் இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும். இப்போ நீங்கள் அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர்.
இல்லை சார் எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அதோட பயம். லைவில் போயிட்டுருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். இங்கே சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமாம், சந்தியான வெற்றி தான். ஓகே, ஆமாம், சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் இந்த லீச், இப்போலாம் நிறைய படங்கள் இப்போ இங்கிலீஷ் ஸ்ட்ரீட்டாக வருது. ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரில. நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, ஒன்றும் தெரில நம்மளுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்னு நமக்கு தெரில. நான் கேட்டேன், இது அட்டை பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள், இன்னுங்க யார் பெற்ற மோனம் வந்துச்சு பத்திலா. ஆமாம், பாசில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, என் அழகான தமிழ் பெயர், பூவிலி வாசலிலே, ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனர் வந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு. அடுத்து குட் பேட் அக்லின்னு வருது. அஜித் சார் ரொம்ப பெருமையாக நினச்சான். வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேரை வச்சுட்டே இருந்தார். சரி, அவரும் குட் பேட் அப்படின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்களாக கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம். அது திரையுலகம் கடைப்பிடிக்கணும்ல. ஸ்கூலில் மட்டும்தானா மொழி? இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டை பூச்சி தான் லீச். அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமாம், மனிதர்களையே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே தான். அன்றைக்கி கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தேவைச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகள் நம்ம ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல், இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடங்களும் சூப்பர். அதில் அந்த முதல் படம் ஒன்றதில் கண்ணில் தெரியும் தோற்றம், நல்ல அருமையான பாடல். அதில் விசேஷம் என்னம்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. லால் லால் கவிஞர் பெயர் லால், ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டு எழுதியிருப்பார். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதில் ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரைக்கும் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தை
ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீமு. நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மலையாள படங்களை ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி இதில் பேசுன எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழர், அவங்கள பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்க தமிழே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாளம் கலந்து பேச தெரியாது. அவங்க நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யாரு பெற்றுப்போ? அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வரணும். நம்மளை சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க. அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளினா அதில் அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேறு மொழி டெக்னீஷியனோ உள்ளே பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் டெக்னீஷியன் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் அவங்க தமிழராக நம்ம பெருமைப்படணும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு, கேமராமேன் எல்லாருமே தமிழாக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார் சார். அங்கே திறமை எடிட்ரு மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்கராக இருப்பார். ஒன்றும் சரி. இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், இங்கே யார் வெட்டும் நினைக்க மாட்டோம். சௌரம் தான் நமக்கு. சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை, அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழ் எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்கிறாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு கோர்ட்டு வந்து சக்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேறு விசாரம் வேறு சொத்து இருக்குனாங்க, அது வேறு விஷயம். 250 படம் நடித்த ஒரு நடிகர் வீடு பேரன் ஒரு படம் எடுத்ததில் இன்றைக்கி ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்குது? இப்போது எந்த நிலைமையில் இருக்குது? ஒரு படம் எடுத்தால் ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிடுமா? அதுவும் புகழ்பெற்ற ஒருத்தரோட சொத்து போயிடுமா? யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை கோர்ட்டு.
தமிழ் திரையுலகுக்கே அனுப்புன்னு நினச்சிக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்குது இன்றைக்கி சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்து படம் எடுக்கணும் என்ன செய்யணுமா? அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை. இந்த தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷ் சார் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும். தயாரிப்பாளர் காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கும் வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். நேற்று ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன். நேற்று அமீர் கானை பற்றி ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம். கால்ஷீட் கொடுத்து படம் வெற்றி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதுலேருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா. எப்படி நடிகருங்க, எப்படி விட்டு நடிகர்? அவர் சினிமா தொழில் நினைக்கல, சினிமாவை தெய்வமாக நினச்சிருக்காரு, சினிமாவை நேசிச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினச்சிருக்காரு. அந்த அன்னொன்று அவர் மேலே அதீத நம்பிக்கை. நம்ம ஒன்று ஒரு கதையை ஒன்று செலக்ட் பண்ணுறோம், அப்போ இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும், வந்தால் வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வர லாபத்தில் எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம்னு சொன்னால் இங்கே எதிர்மா அப்போ இந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா அது படம் எப்படி போனாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க. அப்படி இருக்குல்ல ராஜேஷ் சார்? சில நடிகர்லாம் சம்பளத்தை முதல்ல மொத்தமாக கேட்டுறாங்க. அதுவும் இருக்குது. டப்பிங் பண்ணி வாங்குறது இது கொஞ்சம் என்ன. இன்றைக்கி சினிமாவில் நான் நினச்சினேன் சிவாஜி கணேசன் அவர்கள் வீடே இன்றைக்கி ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளரும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டணும் நோட்டீஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமாவில் எல்லாரும் ஒன்றிணைவோம். சினிமா எப்படி அது திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன். டிராகன் உண்மையிலே பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி படங்கள் எப்பாவது ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வருது. டிராகன் வெற்றி சமீபத்தில் தமிழ் திரையுலகு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்பு மட்டும் லாபம் இல்லை. இப்போலாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்புக்கு மட்டும் லாபம் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான். ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல, கப்பர் பந்து ஓடிச்சு. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிடிச்சிருக்கு, ஒரு தெம்பு வருது. சமீபத்தில் 4-5 படம் அது கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால், திரைக்கதை நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க. படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லை, இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, திருப்பி கொண்டு வந்துடுவோம். இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி, ஆமாம் அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும். பட்டாம்பூச்சி பற்றி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவருக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரும் புகழையும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.